அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் மரணம் வரை கிடைக்காத ஒரு பெரிய காரியத்தை நடத்தி தந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு துஆவினுடைய சிறப்பை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம் தான். நபி ஷுஐப் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய வசனம். இந்த வசனத்தினுடைய சிறப்புகளை நான் படிச்சுட்டு, அதாவது குரானில் இதனுடைய தர்ஜுமாவை ஓதிட்டு வரும்போது இந்த துஆவினுடைய சிறப்பை தெரிஞ்சு நான் ஒரு முறை தான் ஓதினேன் நேற்று. அல்ஹம்துலில்லாஹ், மௌத்து வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய காரியத்தை எனக்கு இது நடத்தி தந்தது. ஒரு பெரிய கனவை, பெரிய ஆசையை எனக்கு இது நேற்று நடத்தி தந்தது. அந்த அளவு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் ஏதாவது ஒரு பெரிய காரியத்திற்கு இதை நம்பிக்கையோடு ஓதி பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் ஓதுங்க. நான் எப்படி ஓதனேன் அப்படின்னா, அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீமி வ அதூபு இலைஹி அப்படிங்கிற இந்த இஸ்திக்ஃபாரை ஒரு முறை ஓதிட்டு, வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். அவ்வளவுதான். இந்த இஸ்திக்ஃபார் ஒரு முறை, அதற்கு கீழே வரக்கூடிய இந்த சிறந்த திருக்குரானுடைய வசனத்தை ஒரு முறை தான் நான் ஓதினேன். அல்ஹம்துலில்லாஹ், நடக்காத ஒரு பெரிய காரியத்தை நடத்தி தந்தது. ஏன்னா இதில் அல்லாஹ்வினுடைய பெயர்களும் இருக்குது, இதில் ஒரு இஸ்திக்ஃபாரும் இருக்குது. அதனால தான் இந்த ஆயத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. இது சூரா ஹூதில் இது 90வது வசனமாக இடம்பெறுது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் அவனிடமே தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக்க கிருபையுடையவனாகவும் பிரியமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார்கள். யார் கூறினாங்க அப்படின்னா, நபி ஷுஐப் அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான வசனத்தினுடைய இந்த தமிழாக்கத்தை படிச்சுட்டு தான் நான் இதை நேற்று ஒரு பெரிய காரியத்துக்காக ஓதினேன். ஏன்னா இதில் அல்லாஹினுடைய 2 திருநாமங்கள் இருக்குது, ரஹீம் வதூத் அப்படிங்கிற திருநாமங்கள். நான் இந்த திருநாமங்களுக்காக தான் நான் ஓதினேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அல்லாஹ் நடத்தி தந்தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய இரக்கத்தன்மை வாய்ந்த அன்பான அல்லாஹ்வினுடைய பெயர்களை கொண்டு அழைக்கும்போது அல்லாஹ் தாலா நம்மேல கருணையும் காட்டுறான், இன்னும் நம்மேல பிரியமும் கொள்கிறான், நம்ம கேட்குறத நமக்கு கொடுக்கவும் செய்கிறான். அப்படி தான் நேற்று எனக்கு அல்லாஹ் தாலா ஒரு பெரிய விஷயத்தை நடத்தி தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் இந்த ஒரே ஒரு ஆயத்தை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா உங்களுக்கு உடனுக்குடன் கபூலாக்கி தருவான். ஏன்னா இதில் இஸ்திக்ஃபாரும் இருக்குது, அல்லாஹ்வினுடைய பெயரும் இருக்குது. அதற்கு முன்பாகவும் நம்ம ஒரு இஸ்திக்ஃபாரை ஓதிட்டு தான் நம்ம இதை ஓதுறோம். அதனால் ரொம்ப சிறந்த ஒரு அமலாக நமக்கு மாறிடுது. இஸ்திக்ஃபார் சொன்னாலே அல்லாஹ் நமது துஆவை அங்கீகரித்து கொடுப்பான். அதோடு அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லிட்டோம் அப்படின்னா, அதுவும் எப்படிப்பட்ட பெயர், ரஹீம் வதூத் அப்படிங்கிற பெயரை கொண்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம மேலே பிரியப்பட்டு அன்பு கொண்டு நம்ம கேட்குறத நமக்கு கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய காரியங்களுக்காக இதை நீங்கள் ஒரு முறை ஒதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் நினச்சி பார்க்காத அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு அதை நடத்தி தருவான். நீங்கள் கனவுல கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க இந்த ஆசை எனக்கு நிறைவேறும், எனக்கு இவ்வளோ ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாத்தையும் நமது ரப்பு நாடிட்டான் அப்படின்னா நிமிடங்களில் நமக்கு நடத்தி தருவான். எனவே இந்த சிறந்த ஆயத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.